இயேசு கிறிஸ்துக்கும் மாலை வரை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழி 18 அதிகாரம் 1 படிங்க. நீதிமொழி 18 அதிகாரம் 1 படிச்சோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். மூட ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்றடிக்கிறதற்கு துன்மார்கனுக்கு முகதாட்சிணேயம் பண்ணுவதும் நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விசுவாசத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அதை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல நிக்கிறதும் விழுந்து போறதும் எப்படின்றது நம்ம பார்க்கணும். எதுக்காகனாக்கா, நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னாக்கா மூடனா இருக்கணும். இந்த உலக ஆசைகள், இந்த உலக பேச்சுகள் நம்ம மூடனா இருக்கணும். நம்ம ஞானவானா என்ன இருக்கணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தையில நம்ம ஞானவானா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சில நேரத்துல மூடன் போல அப்ப என்னன்னாக்கா, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் என்ன பண்றது, தலையிடுறது. நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது, அதுல போய் நம்ம தலையிட்டு அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்ம பேசி நம்மளுக்கு என்ன ஆயிடும், பிரச்சனைக்கு நின்றுடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம என்ன பேசுறோம் எது பேசுறோம்ன்றதை நம்ம யோசனை பண்ணி பேசணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு வசனம் படிக்கலாம். யாக்கோப் 3 அதிகாரம் 1 வசனம் படிங்க. யாக்கோப் 3 அதிகாரம் 1 வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்ஞை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. என்ன சொல்றாரு, நீங்க அநேகர் போதகர் ஆகாத இருங்கன்றாரு. அதுக்காக நம்ம சத்தியம் தெரிஞ்சுக்க கூடாதுன்றது இல்லைங்க. ஏன் போதகர் ஆகாத இருங்கனாக்கா, நம்ம எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணணும், பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம 4 பேருக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்றோம்னாக்கா, நம்மளை 100 கண்ணு நம்மளை பார்க்குதுங்க. அந்த 100 கண்ணு நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் என்ன பண்றாங்க, கிளீனா கண்டுபிடிக்கிறாங்க. யார் எதுல கரெக்டா இருக்கிறாங்க, எதுல இது பண்றாங்க, எங்க வீக்கா இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்ன பண்ண சொல்றாரு, நீங்க போதகர் ஆவாத இருங்கன்றாரு. இது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியம் சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையை பேசலாம். அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, போதகர் போல நான் எல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு சர்ச்சை உண்டாக்குறேன், நான் சர்ச்சை கட்டுறேன், சபையை கட்டுறேன், அப்படி போயிடக்கூடாது. நம்ம போயிட்டு 4 ஆலயத்துல தான் பேசுறது தான் வார்த்தை இல்லைங்க. ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட போய் பேசலாம். புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. அதுல 2வது வசனம் படிங்க. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்ல தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். என்ன சொல்றாரு, நம்ம அநேக விஷயத்துல என்ன ஆகலாம், தவறிடும். புரியுதுங்க? அதுக்காக தான் சொல்றாரு, நீங்க போதகர் ஆவாத இருங்க. ஏன்னா போதகரானாக்கா இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர் அப்படியே இருக்கணும். இயேசுவை பார்த்தாக்கா இவங்களை பார்த்தாக்கா அப்படி இருக்க கரெக்டா இருக்கிறாங்க, மேட்சா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணிடுறோம், தவறி போயிடும். இப்போ ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டைம்ல வரேன்னு சொல்லுவோம், வர முடியாத போயிடும். நான் நாளைக்கு தரேன், ஏதோ ஒரு பொருள் தரேன்னு சொல்லுவோம், தர முடியாத போயிடும். அப்படின்றதுனால என்ன பண்ண சொல்றாரு, நீங்க போதகரா ஆவாத இருங்க. நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயத்தை தவறி போயிடணும். அப்படி நம்ம தவறாத இருக்கணும்னாக்கா தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். இதெல்லாம் ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 36 37. மத்தேயு 12 அதிகாரம் 36 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே. 36 சொன்னீங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில்
உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இதை இங்க என்ன சொல்லிட்டாரு, மனுஷன் பேசுற விதத்திலேயே நம்ம யாருன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் நம்ம உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் வெளியே வரும். நம்ம நல்லவனா கெட்டவனான்றதுக்கு நம்ம வாய் தான் காட்டி கொடுப்பாங்க. சில நேரத்தில் நம்மளே அறியாமல் நம்ம உண்மையை பேசணும். புரியுதுங்களா? நம்ம செஞ்சிருக்கிற தப்புங்க, நம்ம செஞ்சிருக்கிற கெட்டதெல்லாம் வந்து சில நேரத்தில் யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அது வார்த்தைங்க வந்துடும். அப்போ என்ன சொல்கிறாருங்க, மனுஷனை வந்து நல்லவனா ஆக்குறதும் கெட்டவனா ஆக்குறதும் நம்மளுடைய வாய் தான், நம்மளுடைய வார்த்தை தான். அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்குதுனாக்கா, நீங்கள் என்ன சொல்கிறாங்க மேலே, வீணான வார்த்தைகளை பேசாதீங்க நீங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எட்டா கேஸ்டாக்கா, இப்போ நம்ம ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னாக்கா அதுதான். சர்ச்சில் கூட நம்ம பிரதருங்கெல்லாம் வந்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன், பேசுறேன்னாக்கா, பிரதர் எப்படி போயிருக்குது லைஃப், ஆரோக்கிய விஷயத்தில் எப்படி இருக்கிறீங்க, எப்படி வளர்றீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்களா, இல்லை யாருக்கு வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா, அப்படி பேசுறதுல எப்படி பிரதர் போயிருக்குது வேலை, நான் வேலை செய்கிறீங்க. புரியுதுங்களா? சர்ச்சு மெசேஜ் முடிஞ்சிருக்கும், முடிஞ்ச அந்த 2 செகண்ட் நம்ம பேசுறத ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா, கை கொடுப்போம், எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா, அது பேசுவோம், 1 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 1 நிமிஷம் கேப்பில் வந்து வேற கதை பேசிட்டு போயிடுவோம். புரியுதுங்களா? இது வந்து தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த டைமில் அது தேவையில்லை. அவங்களுடைய ஆவிக்கிற விஷயம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது நம்ம விசாரிக்கணும். ஏன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஆகணும், ஆவிக்கிற விஷயத்தில் நம்ம வளரணும். அப்போ நம்ம ஆவிக்கிற விஷயத்தில் வளரணும்னாக்கா நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தூய்மைப்படுத்திக்கணும் நம்ம. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம், அதுலேயே 28ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இல்லை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது உண்மைதான், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால ஒரு நாளும் என்ன பண்ணல அவரு, அதை தனக்குன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணல அவரு. புரியுதுங்களா? தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றத மட்டும் தான் சிந்தித்து கொண்டு இருந்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சிந்திக்கிறோம், புரியுதுங்களா? ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து அநேக விஷயத்தில் தவறி போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் பார்க்குறோம், யூடியூப்பில் வந்து நல்ல விஷயம் கற்றுக்குறோம். ஏன்னா இப்போ அப்புறம் யாக்கோபு ஈசாக்கு அவங்க நல்ல நல்ல கதைங்க வருது, அது பார்க்கலாம். எல்லாம் அவங்க நல்ல படங்க வரும், இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, எடுத்துருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 2 ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னாக்கா நம்ம ஆவிக்குரிய விஷயம் வளரணும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்து காரியத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளோட விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணிக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதனால இயேசுக்கு கொடுத்த மாதிரி எல்லா உரிமையும் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்து போல சிந்திக்கிறோமா, இல்லை நம்மளை போல நம்ம சிந்திக்கிறோமான்னு தான் நம்ம பார்க்கணும். அதுலேயே இன்னொரு கீழே வசனம் படிக்கலாம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் மத்தேயு. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். நீங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுடைய சிந்தனை என்னன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். ஆனால் எங்க என்ன சொல்றாருன்னா, நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுன்னு உன்னுடைய விசுவாசத்துட்டு போறத பார்க்கல, நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம், அது உனக்கு நல்லது அப்படின்றாரு. எதுக்காக அப்படின்னாக்கா, இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்க, விழுந்து போறதுக்கு காரணம் இதுதான். சபையில வந்து அவன் ஏழையோ பணக்காரனோ அதை பார்க்கக்கூடாது, சத்தியத்தில் இருக்கிறாங்களான்னு பார்த்து தான் நம்ம பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சபையில் எடுக்கிறது இல்லை. ஏன்னாக்கா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், பிரதர் வந்து நிற்குவார், பேசுவார், அப்போ அவங்க பதில் சொல்ல முடியாதுன்றதுனால வேற ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு எடுத்து இல்லை மாப்பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது எடுத்து சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தாங்க. ஆனால் என்ன ஆகுதுங்க, முழுசாக 1 வருஷம் கூட வாழ்றது ஒரு நம்ம சபையில் இந்த மாதிரி தான் ஆயிருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணல, முழுசாக 1 வருஷம் வாழல. வீட்டில் ஏதோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது பண்ணி
2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டிலே இருக்குது. இப்போ ஏதாவது கேட்டாக்கா என்ன பண்ணுறது அந்த பொண்ணு, நான் உங்களுக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தா சொல்லி நான் எங்கேயா வெளியே பிஜி எடுத்துன்னு பிஜி கூட போயிடுறேன். புரியுதுங்களா? இது நம்ம சபையிலேயே. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்தியம் தெரியுது, அந்த சத்தியத்தின்படி என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல, வாழ்றதில்ல. அதுதான் விஷயம். அப்பா அம்மாவுக்கு தெரியாதாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தவங்களுக்கு எது செய்யணும் எப்போ செய்யணும் தெரியாதுங்களா? இவங்களும் ஆசைப்படுறது. ஏன்னாக்கா இந்த ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர் எல்லாம் வந்துக்கிறதுனால அதுலேயே மாப்பிள்ளை பார்த்துட்றாங்க, அதுலேயே பொண்ணை பார்த்துட்றாங்க. அப்புறம் எங்கே இந்த கிறிஸ்துக்குள் வர முடியும்? ஆரம்பத்தில் என்னன்றாங்க, நீ என்ன சொல்கிறீ அது மாதிரி நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதத்துல நான் சொல்கிற மாதிரி நீ கேளு, நீ சொல்கிற மாதிரி நான் கேட்க முடியாதுன்ற. அதனால அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்காமலே கூட இருந்தலாம், நம்ம சத்தியத்தில் இருக்கணும் தான் அதுக்கு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனம். 19:10. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நாங்கள் என்ன சொல்றோம்னா, இறந்து போனதை தேடுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்மளோட சொந்தம் விட்டுச்சு. அதாமுக்குள்ள நம்ம வம்ச வரலாறுல வந்துருக்கோம், நம்ம சொந்தம் விட்டுச்சு. தேவனுக்கு நம்மளுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு. அதை என்ன பண்றாரு, மறுபடியும் சேர்த்து நம்மளை ஒட்ட வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. காணாத போயிட்டு இருந்தோம், நம்மளை தேடி வந்தாரு. அவருக்கு நம்ம செவி கொடுத்தாக்கா கண்டிப்பா எங்க கொண்டு போவாரு, நம்ம அப்பா கிட்ட கூட்டின்னு போவாரு. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். எபேசியரா? எபேசியர் அதிகாரம் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிற வளர்ச்சி இருக்கும்படியாக அப்படி செய்தார். என்னன்னாக்கா அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணும், கைக்கொண்டு. கை கொள்ளணும். ஏன்னாக்கா கிறிஸ்துவோடைய கேரக்டர் டோட்டல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்குதுன்னா அன்பு தான் இருக்குது. அங்கே வேற எதுவும் இல்லை. அந்த அன்புல என்ன பண்ணாரு, அவரு தேவன் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சாரு. அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தை கை கொள்ளணும். ஏன்னா இது கட்டாயம் கிடையாதுங்க. இது இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிறது வந்து யாருக்கும் கட்டாயம் கிடையாது. மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். இது அதே மாதிரி நம்ம மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, பாவத்தை செய்யறதுக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? இது நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. இதை நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும். முதல்ல நம்ம நேசிச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்ம ஒரு செய்கிற வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நேசிக்கணும். எனக்கு கொடுத்துருக்கிற வேலை இந்த வேலை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை நேசிச்சாதான் அந்த வேலைகளுக்கு கஷ்டம் தெரியாது. இல்லைன்னாக்கா இப்போ பெருக்க தொடிக்கிறது கூட கஷ்டமா தெரியும் சில பேருக்கு. இது நான் பெருக்கணுமா, இது நான் தொடிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து. அதனால அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து எப்படின்னாக்கா அன்பா எல்லாத்தையும் நேசிச்சு அந்த வேலையை செய்யணும். அப்போ என்னன்னாக்கா கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தைகளை கொடுத்து நம்ம பார்க்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வசனம் படிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். உங்களில் ஒருவன் 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்லிட்டு பெரிய நம்ம என்ன பண்ணது, ஒரு பொய் பேசிட்டு இருக்கிறது இல்லைங்க. புரியுதுங்களா? நம்ம நாவை முதல்ல அடக்கணும். நம்ம என்ன பேசுறோன்றது அடக்கணும். ஏன்னா நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியும், என்ன தேவன் அழைச்சிருக்கிறாரு, இதெல்லாம் கரெக்டு. உன்னுடைய இதயத்தை என்ன பண்ண மாட்டேங்கிற, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற, உன்னோட நாவை அடக்க மாட்டேங்கிறியே. நீ பேசுறது எல்லாமே என்னவா இருக்குது, பொய்யா இருக்குது. அப்ப நீ உண்மையா இல்லைன்றது என்னவா இருக்குது, கிளியரா தெரியுது. புரியுதுங்களா? அதுக்காக என்ன சொல்றாரு படிங்காக, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அதான் என்ன சொல்றாரு, நம்ம இதயத்தை வஞ்சித்து நான் தேவ பக்தியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவபக்தி வீணா இருக்கும், அவனுடைய அந்த பக்தியை வீணா போயிடுன்றாரு. அப்ப நம்ம கஷ்டப்பட்டிருந்த எல்லாமே வேஸ்டா போயிடும். புரியுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஆனா மற்றவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்பயே சொன்னேன்னே 100 கண்ணு நம்மளை பார்க்குது. நம்ம பார்க்குறது 2 கண்ணில் தான் நம்ம மற்றவங்களை பார்க்குறோம். நம்மளை 100 கண்ணு பார்க்குது. நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணணும்னு கிளியரா என்ன பண்றாங்க, மார்க் பண்ணி வச்சிடறாங்க.
அதனால நம்மளுடைய விசுவாசம் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை காத்து கொள்ளணும். அதுலேயே 19வது வசனம் படிங்க, 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். இது 3 விஷயத்தை சொல்றாரு. இந்த 3 விஷயம் என்னத்துக்குனாக்கா, கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்களுக்கு இது முக்கியமா வேணும். மற்றவங்களுக்கு இல்லை. இது யார் சொல்லுங்கிறாரு? நான் கிறிஸ்துவ போல இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் மறைச்சிக்கிறேன், நான் கிறிஸ்துக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு யார் ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை, உலகத்தாருக்கு இல்லை இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அப்போ யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா கேட்கணும். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க நம்ம தீவிரமா கேட்கணும். 2வது பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, அப்படியே உல்டா பண்ணிடுறது. இந்த தோசையை உல்டா பண்றாங்க பார்த்தியா, அந்த மாதிரி உல்டா பண்ணிடுறது. யாராவது நம்மகிட்ட பேசுறானாக்கா பேசுறதுக்கு தீவிரமா இருக்கிறது இல்லை. அங்கே லாஸ்ட்டா சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு கோவம் தாமதமா தான் வரணுன்றாங்க. ஃபர்ஸ்டே கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு பேசிடுவா, சண்டை போட்டுருவா, இது பண்ணிடுவோம். அப்புறமேட்டுக்கு அங்கே எதுவுமே இடம் கொடுக்க மாட்டேன். நீ சண்டை போட்டு கோவம் பண்ணிட்ட பிறகு அப்புறமேட்டுக்கு உட்காந்து யோசனை பண்றது இல்லை கிறிஸ்துவாளுக்கு. அதான் கரெக்டாக சொல்றாரு. நீ முதல்ல ஃபர்ஸ்ட் யாராவது வந்துட்டு பேசுறாங்கன்னா கேளு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. கேட்கறது தீவிரமா இருக்கு, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சுட்ட பிறகு நம்ம பேசணும். அப்படி இல்லை இப்படி இருந்துச்சு, நல்லா நிற்கிற நிச்சயமா இருக்குது அப்படின்ட்டு சென்டரில் போயிடக்கூடாது. சொல்றவங்களும் சொல்லாத போயிடுவாங்க. புரியுதுங்களா? கோவம் வந்து தாமதமாக வரணும், லேட்டு. ஏன் ட்ரெயின் ஏன் 2 ஹவர் லேட்டாக வருதுனாக்கா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுது, அதனால லேட்டாக வருது. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த லால்பாக் போகுது பார்த்தீங்களா, உடனே வந்துடும் கோவம். அப்போ என்ன ஆகும், யாராவது பேசுவாங்களா நம்மள்கிட்ட? அதுக்காக தான் சொல்கிறாரு. இது யாருக்குன்னா கிறிஸ்துவங்களுக்கு. உலகத்தார மக்களுக்கு சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் தெரியுமே தேவனுக்கு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷராக இருந்தீங்கன்னாக்கா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருந்துறாரு. புரியுதுங்களா? என்னென்ன சொல்லுங்க, தீவிரமா இருக்கணும், இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. புரியுதுங்களா? இது 3 நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒரு அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள போயிடுவோம். புரியுதுங்களா? அடுத்தது அதுலேயே 3 படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இங்கன்னா ஒரு பெரிய குதிரையை வந்து என்ன பண்றோம், வாய்க்கு கடிவாளம் போடுறோம். எதுக்கு வாய்க்கு போட்டாரு, வேற எங்கேயா போடுறது? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க பார்த்தியா, இந்த மாதிரி குதிரைக்கு வாயில போட்டால் கரெக்டாக அந்த வாயில தான் அது கண்ட்ரோலு. நீ லெஃப்ட்ல வச்சுனா லெஃப்ட்ல போகும், ரைட்ல வச்சுனா ரைட்ல போகும், வச்சு சென்டரா வச்சுட்டா நின்றுடும், லூஸா விட்டா ஓடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம வாய்க்கு கடிவாளம் போட சொல்றாரு. அந்த மாதிரி குதிரையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளோ பெரிய மிருகத்தையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க நாவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீங்க கண்ட்ரோல்ல இருங்கோ அப்படின்றதுக்கு அவங்க சொல்றாரு. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். 4:23. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்ளும், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாங்க என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் உன்னோட இதயத்தை காத்துக்கொள்ளா அவங்க அங்கிருந்துனா ஜீவ ஊற்று. நீ புது மனுஷனா மாறுற, நீ அந்த ஜீவத்துக்கு போறதுக்கு நீ ஆயத்தம் ஆயிட்ட. அப்ப எல்லாம் இது இப்போ சண்டைக்கு வர்றாருனாக்கா என்ன பண்றாருங்க, ஒரு கத்தி வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு இது அந்த ரவுண்ட் இது வச்சுருந்தாங்க, சீட் வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து உனக்கு காத்துக்கணும். அந்த இங்க என்ன சொல்றாரு, எல்லா சைட்ல இருந்து என்ன பண்ண, உன் இதயத்தை காத்துக்கொள்ளுன்ற. அப்ப நம்ம இதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? சரிகிற ஆச்சாலும் பரவாயில்லைங்க, நம்ம இதயத்தை என்ன பண்ணோம், முழுசா காத்துக்கணும். அப்பதான் நம்ம ஜீவனுக்குள்ள போக முடியும். புரியுதுங்களா? அந்த ஜீவனுக்குள்ள போனோம்னாக்கா இன்னும் சில விஷயங்களை நம்ம மாத்திக்கணும். கீழே படிக்க அப்படியே யாக்கோப். அந்த யாக்கோப் தான் நிறைய வசனம் இருக்குது, அதை அப்படியே பேப்பர்ல வச்சிருங்க. 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளினால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அதான் என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய கப்பல் தான். புரியுதுங்களா? ஏறக்குறைய ஒரு 100 அடி 150 அடி நீட்டு இருக்கும்.
அவ்வளோ பெரிய கப்பல் சின்ன சுக்கம் என்ன பண்ணுது, கேப்டன் ஓட்டுறாரு, வண்டி ஓட்டுறாரு, அவர் எந்த திசை நினைக்கிறாரோ அங்கே தான் போகணும். கப்பல் போகிற திசையில் அவர் போகிறது இல்லை. அவர் மனசில் நினச்சிட்டு பாரு, இந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னா அந்த இடத்துக்கு தான் அவர் போகணும். அந்த இடத்துக்கு தான் கப்பல் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய சின்ன சுக்கால என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய கப்பலை திருப்பின்னு எடுத்துன்னு போகிறாரு. அந்த மாதிரி நேரத்துக்கு அங்கே சொல்கிறாருனாக்கா, இந்த சரீரம் எங்கே போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய திசையை கரெக்டாக நம்ம வச்சுன்னு போகணும். நம்மளுடைய கண்களாக இருக்கலாம், கைகளாக இருக்கலாம், கால்களாக இருக்கலாம். கண் எங்கே பார்க்குறது அங்கே தான் போவோம் கால். புரியுதுங்களா? நம்ம இதயத்தை என்ன பண்ணிக்கணும், நம்ம கரெக்டாக பரிசுத்தமாக வச்சுக்கின்னு நம்ம பரலோகத்துக்கு போகணும். போகிறதுக்குள்ளே இந்த சரீரம் அழிஞ்சிடும். ஆனால் இந்த சரீரம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ஆயத்தம் ஆகணும் நம்ம. புரியுதுங்களா? அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறது நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் படிக்கலாம். யாக்கோப் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெறுமையின் நிழலும் இல்லை. வேற்றுமையின் நிழலும் இல்லை. எது வந்தாலும் எங்கிருந்து வருதுங்க, ஜோதிகளின் பிதா கிட்ட இருந்து வருது, பரலோகத்திலிருந்து வருது நம்மளுக்கு. அப்போ அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டப் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த நினைவு கொடுக்குறாரு. இப்போ ஏதாவது வீணான கதைகள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, யார் மூலியமா வந்து பேசுகிறாரு, நீ என்ன பண்ண அங்கேருந்து முன்னாடி போ அப்படின்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னாக்கா, நம்மள்கிட்ட பேசுகிறவர் யாருன்னா தேவன் பேசுகிறாரு. அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், செவி கொடுக்கணும். அவருக்கு செவி கொடுத்து நடந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும்னு பார்க்கணும். புரியுதுங்களா? எத்தனாவது வருஷம் படிச்சுங்கிறது? 17. எபிரியர் 3:12-13 படிங்க. எபிரியர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுவமே படும் அளவும் நாடோடும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்றாருனாக்கா, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்காகனாக்கா, நம்மளுடைய சரீரம் கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். அது எல்லாருக்கும் நடக்குது. அந்த நம்ம ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கன்றார். ஏன்னா காலம் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு இருக்குது. இந்த காலத்துல கூட நம்ம மனம் இருந்தாக்கா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சகோதரன் பாவத்தில் விழுந்து போராடி தெரிஞ்சிச்சு நம்ம சொல்லாத இருந்தாக்கா என்ன இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனை தான். எதுக்காகனாக்கா இந்த வார்த்தை சொல்ல படிங்காது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த பொல்லாத இதயம் உங்களுக்குள்ள வராத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அது வரும், வராத போவாது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வரும். இப்படி பண்ணா இப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணா இருக்கு, யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணுவோம். அதுதான் தேவன் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இதயம் கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். யாக்கோப் 3:5-6. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பொருள்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நகர அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. என்ன சொல்றாருக்கா, சின்ன நெருப்பு தான் ஒரு காட்டியை கொளுத்திடுது. புரியுதுங்களா? நம்மளோட நாக்கு கூட அந்த மாதிரி தான். சின்ன நாக்கு, நம்ம சரீரத்திலே சின்னதாக இருக்கிற அது ஒரு பொருள். அந்த ஜீவ சக்கரன்றாங்க பார்த்தீங்களா,
ஜீவ சக்கரம்னாக்கா நம்மளோட உயிரை எடுத்துருக்குங்க. புரியுதுங்களா? நம்ம பேசுகிற இடத்துல என்ன பேசணும் ஏது பேசணும் பார்த்து பேசணும். நம்ம ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக பேசிட்டாக்கா அங்கேயே நமக்கு பட்டு நடுவிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப யோசனை பண்ணி பேசணும். யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் யோசனை பண்ணி பேசணும். எதுக்காகனா நல்லா இருக்கிற டைமில் ஒரு மனுஷன் ஒரு கேரக்டரில் இருக்கும். கொஞ்சம் கோபமாக இருக்கும்போது வேற கேரக்டரில் இருக்கும். நம்ம அவன் மனுஷன் எந்த கேரக்டரில் இருக்கிறான்றதை பார்த்து பேசணும். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று பேசிட்டு என்ன பண்ணக்கூடாது. சில பேரெல்லாம் வந்து பார்த்தாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க 2-3 பேர். ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைனாக்கா அதை போய் என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அது இதுன்னு சொல்லி பெருசு பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு கணவன் மணிக்குள்ளேயே ஒரு 4 மணிக்குள்ளே சண்டை வந்திருக்கோம். அது அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க போகாதுன்னா அது முடிஞ்சிட்டு இருக்கோம். இவங்க போய் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விடுப்பா அதெல்லாம் ஒரு தப்பா என்னப்பா ஆச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட என்ன சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னப்பா இப்போ ஏதாவது இது பண்ணோம் அது பண்ணோம் இது மாதிரி ஆயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அது ஒரு தப்பாப்பான்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க, சண்டையை கிளப்பி விட்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி போய் பண்ணிட்டு வரது இல்லை நம்ம. அதனால என்ன சொல்றாங்க, சின்ன நெருப்பு தான் பெருசாகுது. நம்மளுடைய சக்கரத்தையே அழிஞ்சு போடுறதுக்கு என்னன்னாக்கா அதுதான் அழில் சக்கரத்தையே அழிச்சு போட்டது இந்த நாக்கு. யாராவது வந்து ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிப்பா நீ பேசுறது சரியில்லை கரெக்டாக பேசு அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசு, நீ என்ன பேசுறது நான் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் அவன் பேச்சுவார்த்தை அதிகமாக. நேற்று ஒரு அர்ஜென்ட் வேலை ஒன்று இருந்துச்சு. ஒரு வீட்டில் பல ரிப்பேரி ஃபோன் பண்ணாங்க. நான் பார்த்தா கிளைமேட்டுக்கும் சரியில்லை, நல்லா வர மாதிரி இருக்குது. போயிட்டு என்ன பண்ணலாம், வண்டியில் போட்டோன்னா ஒரு 100 ரூபா போனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறது வேணா சொல்லிட்டு போகும்போது போனால் ஒரு 30 ரூபா வரத்துக்கு 30 ரூபா 100 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேலைலாம் செஞ்சுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிக்கின்னு டூல்ஸ் எடுத்து பேக்கில் வைக்க நான் சென்டரில் உட்காந்துக்கிறேன். ஆட்டோவில் வண்டி நல்லா ஸ்பீடாக வந்துருக்குது, மழை பெஞ்சுனே இருக்குது. அங்கே தண்ணி இருந்துச்சு. இவர் ரோட்டில் கரெக்டாக போய்ங்கிறார் ஆட்டோக்கார். சைடில் வந்து 2 வீலர்காரன் ஸ்பீடாக வந்து அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கள் மேலே அடிச்சிட்டான். என்னன்னு நான் போகும்போது ஏன்னா ஹாப்பி ரெயின் என்ஜாய் ரெயின்ன்றான். என்ஜாய் இந்த ரெயின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். நான் சொன்னேன் என்ஜாய் தான் நீ பண்ணுப்பா, இப்போ நாங்களே உடம்பு சரியில்லாத ஆட்டோவில் உட்காந்து போயிருக்கிறோம். ஏன் நானும் ஃபுல்லாக நெஞ்சிட்டு ஆட்டோக்காரன் நெஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு தெரியுது அங்கே தண்ணிக்குதுன்ட்டு. அவர் ஸ்லோவாக வந்திருக்கணும். இவரு கொஞ்சம் பார்த்துனா சரி சென்டரில் போயிருக்கிறாரு, சைடில் போல சென்டரில் போயிருக்கிறாரு. அடிச்சுட்டு என்னன்றாரு என்ஜாய் இந்த ரெயின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயினுக்கிறாரு. அப்போ இப்போ நான் நினச்சா போய் சண்டை தான் போடணும். சரி அவர் சொல்கிறார் இல்லையா, நம்மளும் என்ஜாய் பண்ணி போகலாம், நம்மளால என்ஜாய் பண்ணி போயிட்டு. அப்போ என்னன்னாக்கா நம்ம பேசும்போது யோசனை பண்ணணும். சண்டை போடுறது ஒரு 5 நிமிஷம். புரியுதுங்களா? நம்ம பேசினா அவர் பேசுவார், அவர் பேசினா நம்ம பேசணும். அவரும் ஏன்னா அவர் வந்து 2 வீலரில் இருக்கிறாரு. மழை வந்துங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போயிங்கிறாரு. புரியுதுங்களா? அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். இதுக்காக நம்ம அவர்கிட்ட போய் சண்டை பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? தண்ணி ஃபுல்லாக மேலே எகிட்டு பிடிக்க சொல்றாரு, என்ஜாய் இந்த ரெயின்ன்றாரு. அவர் ஃபுல்லாக நெஞ்சிட்டு இருக்கிறாரு. சரி இருக்கட்டும் விடு, நம்ம எவ்வளோ சேஃப்டியாக போனாலும் தேடி வரது நம்மளை தேடி வராது விடாது. அவன் நெஞ்சுக்கிறதுக்குள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷான மழை தண்ணி இல்லை, நம்மளுக்கு அச்சுக்கிறதுக்குள்ள சாக்கடை தண்ணி. புரியுதுங்களா? போய் குளிச்சுட்டு துணி மாற்றின்னு அதுக்கப்புறம் உட்காந்துருக்கோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். நம்ம வேற தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசிட்டு நம்ம என்ன பண்ணிக்கூடாது, நம்மளே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. எத்தனை வருஷம் பிரச்சனை கேட்டேன், 5, 6, 7, 8 படிங்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்ததுமா இருக்கிறது. என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா எல்லா மிருகத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூலெல்லாம் பார்க்குறோம், சிங்கத்தை ஒரு குச்சி எடுத்துன்னு ஓட்டுறாரு, சிங்கத்தை ஏனைய அதெல்லாம் என்ன பண்ணுது செய்யுது. அடக்க முடியாத ஒரு விஷயம்னாக்கா நம்ம நாவை அடக்கிக்கினாக்கா குடும்பத்தில் சமாதானம் தானாக வந்துடும். புரியுதுங்களா? ஒரு கதை ஒன்று கேட்டேன். அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, தினமும் என் புருஷன் வந்து குஷ்டி வந்து என் புருஷன் அடிக்கிறாரு, டெய்லி சண்டை தான் வந்துருக்குது. சரிம்மா என்ன பண்ணு, அவர் வரும்போது ஒன்றும் பண்ணாத,
புரியுதா? உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு, உங்கள் புருஷன் உன்னை அடிக்க மாட்டாரு. சரி சொல்லுங்க சாமி. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு கொடுத்தாங்களாம் அந்த அம்மா கிட்ட. கரெக்டாக உங்கள் வீட்டுக்காரர் உள்ளே வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு உங்கள் வாயில் ஊற்றிக்குமா. வாயில் ஊற்றிக்கின்னு நீ எதுவுமே பேசாத, சைலண்டாயிரு. அவர் வந்தாருனாக்கா சாப்பாடு கேட்டாங்கன்னா சாப்பாடு போட்டு கொடு, குழம்பு கேட்டால் குழம்பு கொடு, அப்புறம் நான் போய் படுக்கிறேன்னு சொன்னால் உள்ள அனுப்பி விடுமா. இதை மட்டும் நீ பண்ணினா கண்டினியூவாக நீ ஒரு 3 நாள் பண்ணு. இந்த மந்திரத்தை நீ பண்ணினாக்கா நீ அங்கே தண்ணி அங்கே ஊற்றும் போது நான் இங்கே மந்திரம் பண்ணுவோமா அப்படின்னு நீ சொல்லி அப்படிங்கிறார். அந்த அம்மாவை என்ன பண்ணுங்க, அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வரும்போது வாயை தண்ணி ஊற்றின்னு போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிட்டுக்கிறாரு, போய்கிறாரு, உள்ளே போய்கிறார், இந்த பண்ணிட்டு போய்கிறார். 3 நாள் விட்டு அந்த அம்மா வந்துச்சான். சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். அது என்ன சாமி, அந்த மந்திரத்தை என்கிட்டே சொல்லுங்க, நானே செய்கிறேன்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, உன் வாய்த்தாமா அந்த மந்திரம். உன் புருஷன் வீட்டில் வேலை வந்து டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போது உப்பு இல்லை, மிளகாத்தூள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிருக்கணும். அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், பட்டு 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 உனக்கு நான் கொடுக்குறாம்மா. இதுதாம்மா விஷயம். நீ வாய் ஒன்று சரண்டாக இருந்தால் என்ன ஆயிடுச்சு, நான் சரண்டாக அவ்வளோ சாப்பிட்டு படுத்துங்க. இதுதாம்மா விஷயம். நீ பேசுறதுனா வெளியேந்து வர மனுஷன் எந்த டென்ஷனில் வரான்னு தெரியாது. நீ வந்து என்ன பண்ணுவான், நாங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிங்க, உட்காருங்க, ஏங்க கொஞ்சம் தேடாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசணும். நீ எடுத்துருந்தோம் இந்த மாதிரி ஊர் கதை உலகத்து கதைலாம் சொன்னாக்க என்ன பண்ணுவாங்க. இதுதாம்மா டென்ஷன் ஆகுது, அதுதான் வாழ்க்கை. எப்போ நீ வாயை அடிக்கிறியோ அப்போ வீட்டுக்கு என்ன வந்துடும், சமாதானம் வந்துடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எத்தனை நாள் வச்சுனாக்கா 7 8 ஆயிடுச்சா? 8 கூட. ஓகே, இன்னொரு வருஷம் அப்படியே 9 10 படிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரே வாயில தேவனை துதிக்கிறது, ஒரே வாயில ஜனங்களை திட்டுறது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னாக்கா எப்படி இருக்கணுன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை கிளீனா சொல்றாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு குழந்தைக்கு பாடம் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துனுங்கிறாரு உங்களுக்கு. அப்படிலாம் இருக்காது. இப்படி நான் சொல்ற மாதிரி கேளு, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னாக்கா நீ எங்க இருக்க, என்னுடைய சிங்காசன் பக்கத்துல நீ இருக்குது. இல்லை நான் சொல்றது நான் நீங்க ஆப்போசிட்டா கேட்டீங்கன்னாக்கா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாரு. நான் சொல்ற மாதிரி கேளு. ஏன்னா துதித்தலும் செபித்தலும் ஒரே வாயில வரக்கூடாதுன்ற. இப்போ நம்ம எதை எடுக்கிறோன்றது தான் முக்கியம். இல்லை பதர் என்னால் திட்டாத இருக்க முடியாது பதர்ன்னு சொல்கிறோமா, இல்லை பதர் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றோமா. எது எடுத்தாலும் உன்னோட சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஆயிடுச்சா 10? இன்னொரு வருஷம் படிக்கலாம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதிமொழி 6:17. அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகள். அதாங்க இந்த நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. மேட்டுமைனா பெருமை, நான் தான் எல்லாருக்கும் மேலே, என்னை விட்டா எதுவும் இல்லை அப்படின்ற இது வரக்கூடாது. அப்புறம் மேட்டுமையான கண்ணு, பொய் நாவு. இது வந்து தேவனுக்கு அருவருப்பான விஷயம். புரியுதுங்களா? நம்ம நாவை வந்து என்ன பண்ணக்கூடாது, போய் சொல்றதுக்கு மேம்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகள். அதான் இந்த ரத்தம் சிந்துறதுக்கு நம்ம போகக்கூடாது. இதுல வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம பேசும்போது என்னதான் இருந்தாலும் அவன் சொல்லுவான், அவன் போய் பேச மாட்டான். ஒரு டைமு நானே ஒரு சின்ன ஒரு போய் ஒன்று பேசினேன். அது விளையாட்டாக தான் பேசி எங்கள் சித்திக்கிட்ட பேசினேன். எங்கள் சித்திக்கிட்ட நான் சும்மா விளையாட்டாக போய் பேசினேன். பாபு என்னம்மா நினச்சிக்கிறேன், தம்பி வந்து ஏதோ பொண்ணு பிள்ளைடி சுற்றினுக்கிறான், நான் பார்த்தம்மா, அதை கொஞ்சம் கண்டிச்சு வைமா அவன். ஏன்னா அவன் நல்லா ஃபிலிம் ஆக்டர் ஹீரோ மாதிரி இருக்குவான், நல்லா அழகாக இருப்பான், ஜிம்மர் மாதிரி இருக்குவான், ஜிம் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு ஒரு மனசில் பட்டுச்சு. அதனால நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அவன் வந்து ஏதோ பொண்ணு பிள்ளைடி சுற்றினுக்கிறான், அது என்ன எது கண்டிச்சு வை, அப்புறமே சும்மா பிரச்சனை வந்து கொண்டு நிற்க வச்சிட போகிறான். நான் எங்கள் சித்திக்கிட்ட விளையாட்டாக சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் தம்பி வந்துக்கிறான், ஏய் யாரா அந்த பொண்ணு சொல்கிறா அப்படின்னு இவங்க கேட்டுக்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா, சவுந்தனா தான் சொல்லியிருந்துறான், சவுந்தனா சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கார் போம்மா அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் சொல்ல மாட்டான்டா. புரியுதுங்களா? நம்ம விளையாட்டுக்கு பேசுகிற விஷயம் கூட அங்கே என்ன ஆகுதுங்க, சீரியஸ் ஆகுது. அவன் போய் சொல்ல மாட்டான், அவனை பற்றி எனக்கு தெரியாதாங்க. ஏமா உன் புள்ள நான் என்ன நம்ப மாட்டேங்கிறேன், மொக்கா புள்ள நீ நம்புறியா அப்படின்னு அவன் சொல்ல, ஏய்
நீங்க எனக்கு புள்ளத்தான் இல்லைன்னு சொல்ல, அவன் போய் சொல்ல மாட்டான், அவனை பத்தி நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு. ஒரு வாரம் விட்டு பாரு, உண்மையிலே ஒரு பொண்ணு பிள்ளை சுத்தி இருந்தாங்க. புரியுதுங்களா? நான் விளையாட்டா சொன்னேன், ஆனா சீரியஸாவே அவன் வந்து ஒரு பொண்ணு பிள்ளை சுத்தி இருக்கிறான். ஒரு வாரம் விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அவன். நான் விளையாட்டா சொன்னேன், ஆனா உண்மையிலே அவன் மாதிரி பேசிதான் இருந்துக்கிறான். நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்ற வரைக்கும் தெரியாது இந்த கதைன்னு. ஒரு வாரம் விட்டு எஸ்கேப் ஆயிட்டு பிறகு அப்புறம் என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பொண்ணு விசிட்டு போயிட்டுக்கிறான், எங்க இருக்கிறான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவனுக்கு அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல, நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அப்ப என்ன அப்படின்னா, அன்னைக்கு நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். நான் நம்ம விளையாட்டா சொன்னோம், இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க, அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு நான் என்ன பண்றது இல்லை, போய் பேசுறதுக்கு போறது இல்லை. 99% நான் போய் பேசுறதுக்கு போக மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சி இருந்தா அப்படி இருந்தா, இல்லைன்னா பேசுறதுக்கு போறது இல்லை நம்ம. ஏன்னா இருக்கிறதா சொல்ல போறோம் நம்ம. புரியுதுங்களா? போய் பேசி என்ன பண்ண போறோம்? புரியுதுங்க? அந்த மாதிரி அந்த லைன்ல நம்ம அப்படியே கிறிஸ்துக்குள்ள வந்தலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. 17ஆம் பர்சன்ட் இருக்குவா? 17 எபேசியர் 4:15 படிங்க. அப்படியே படிச்சுங்கிறது தானே இது. அன்பு எபேசியர் 4:15 அப்படியே படிச்சுங்க படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லம்மா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். என்ன சொல்றாரு? தலையாகிய கிறிஸ்து, அப்படி பாதி சொன்ன இல்லைங்களா? பாதி சொல்றேன். தலையாகிய கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? வளரணும். அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ல நம்ம வளரணும்னாக்கா முதல்ல என்னன்றாரு, நீ அன்போடு சத்தியத்தை கை கொள்ளுன்னு சொல்றாரு இல்லையா? இங்க என்னன்றாரு, நீ தலையாகி கிறிஸ்துக்குள்ள எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணணும், நீ வளரணும். அப்போ வளரணும் அப்படின்னாக்கா சில விஷயத்துல நம்ம பேசுறது கூட நம்ம என்ன பண்ணணும், வளரணும். புரியுதுங்களா? நம்மளுடைய எதிரி பார்த்து சொல்லணும், அவங்க கிறிஸ்துவப்பா, அவங்க நீதியா இருக்கிறாங்க, அவங்க எந்த காலத்துக்கும் போய் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படி யார் சொல்லணுங்க? நம்மளுக்கு விரோதியா இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். நம்மளுக்கு விரோதி இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு விரோதி இருக்கக்கூடாது. இருந்தாங்கனாக்கா அவங்க நம்மளை பத்தி சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னாக்கா இயேசுக்கு சொல்லிக்கிறாரு, உன்னுடைய விரோதி என்ன பண்ணு, நேசி, சத்ருவ நேசின்ற. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இருந்தாக்கா அவங்க நம்மளை பத்தி சொல்ற சாட்சியம் எப்படி இருக்கணும்? புரியுதுங்களா? பிரவசனம் என்னக்கா? நீதிமொழி 8:7 படிங்க. கேளுங்கள், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகமயம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகமயம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகமயம்னா வீணானது. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உண்மையா இருக்குவேன், இந்த பொய்யான விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் செவி கொடுக்க மாட்டேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அருவருப்பு தான் லாஸ்ட் டைம் நம்ம சகோதரர் வந்து அருவருப்புக்கு ஒரு கதையை சொன்னார். ரொம்ப 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கதைனாக்கா, ஒருத்தர் வந்து வாந்தி எடுத்துட்டார். புரியுதுங்களா? கேட்டுருக்கீங்களா? வாந்தி எடுத்துட்டாரா? அது வந்து என்ன இருக்கு, கொஞ்சம் வெறுப்பாகுது. அதே வாந்தியை கொஞ்சம் சக்கரை போட்டு அள்ளி சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும்? அது அருவருப்பா இருக்கும். ஐயோ எனக்கு மாதிரி ஆகுது. அந்த மாதிரி இது இங்க சொல்றாரு, போய் பேசுறது எனக்கு அருவருப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தேவனுடைய மக்களா இருக்கிறவங்க நம்ம அதுலயே ஊறிடக்கூடாது. நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாய் திறந்தாலே போய்த்தான். புரியுதுங்களா? அவர் பேசும்போது என்ன தெரிஞ்சிடும் அவர் போய் சொல்றாரு. அது என்னத்துக்குனாக்கா, அது கேட்டா சொல்லுவாரு, இது வேலை செய்யும்போது இதை சகஜம்பா அப்படின்னாரு. வேலை செய்யும்போது சகஜம், ஆனா நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது உன்னை அந்த ஓனர் நம்பணுமே. உன்னை நம்பி உனக்கு ஒரு எஜமா வேலை தராரு, அந்த ஓனர்கிட்ட நீ உண்மையில்லாத பொய் ஏன் பேசுற? சொல்லு, இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, இவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்லு, இவ்வளோ ரேட் ஆச்சுன்னு சொல்லு, நாங்கள் மீதி பேலன்ஸ்ன்னு சொல்லு, மீதி கூட கொடுத்தா வாங்கிக்கோ. இல்லை கேளு, நான் ஒரு 100 ரூபாய் சேர்த்துக்கணும்னு கேளு,
இல்லை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இவரே முடிவு எடுத்துருக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண, இந்த சும்மா இந்த அல்பிக்கு ஆசை வச்சிடணும். இந்த 100-200 ஆசை வச்சு நம்மளுடைய லெவலில் நம்ம விட்டுறணும். அதுக்காக அவங்க சொல்றாரு, நம்ம உலகத்துக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும், சேஞ்சஸ் இருக்கணும். அதுலேயே 12ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் படிங்க. 12-18. பட்டய குத்துகள் போல் பேசுகளும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். அதான் என்ன சொல்றாரு, ஒரு சிலர் பேசும்போது பார்த்தா கத்தியில் குத்துற மாதிரி பேசுவாங்க, நார்மலாவே பேச மாட்டாங்க. அவங்க பேசுற வார்த்தை நம்ம வந்து கத்தியில் குத்துறோம். வெட்டுனா அது துண்டு ஆயிடணும், அப்படிதான் பேசுவாங்க. இன்னொருத்தர் வந்து மருந்து மாதிரி இருக்கும். அப்ப அந்த மருந்து மாதிரி இருக்கிற ஔஷதினாக்கா மருந்து. அப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் சில வந்து நம்மகிட்ட பேசுறாங்கக்கா, நீங்க 2 வார்த்தை பேசினா எனக்கு சமாதானம் ஆயிடுது. புரியுதுங்களா? இது யாருக்கு சொல்றது? கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குனாக்கா அதுக்கு மருந்தா இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப வேதனையா இருந்தேன், மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு, நீங்க வந்து என்கிட்ட 2 வார்த்தை பேசுனீங்க, சமாதானம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னவோ எனக்கு ஒரு ₹1,00,000 கொடுத்துருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. ஆனா நீங்க பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி வரணும். புரியுதுங்களா? அப்படியே கட்டியில குத்துற மாதிரி சக்குன்னுட்டு அந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஓடிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி வீட்டில் எனக்கும் சிஸ்டருக்கும் பேச்சுவார்த்தை சண்டை ஆயிடுச்சு, ஏதோ பேசினோம், சடார் நானும் கொஞ்சம் கை வச்சிட்டோம், ஏதோ சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 போடத்தானாக்கா பிரச்சனை அதிகமாக தாங்க. யூஸ் விடக்கூடாதுரா, நம்ம இன்னும் 2 போடுறா அப்படின்னாக்கா நம்ம சொல்லணும், அப்படி இல்லப்பா, அப்படி இல்லை, இப்போ கடவுளை ஏற்றுன்னு இருக்கிறோம். நம்மளை நம்பி வந்துருக்க பொண்ணுக்கு வேற யாரு இருக்காங்க? அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட நான் வந்து எல்லாத்தையும் நீ தான் எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம தன குனிஞ்சு தாலி கழுத்துல வாங்கி நம்மளை நம்பி வந்துக்குது. நம்ம தானப்பா பார்க்கணும், நம்மளே கோவப்பட்டா எடுப்பா. ஏதாவது வந்து உனக்கு கேட்கறதுனா உன்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்பனுக்கு அப்பனி, அண்ணனுக்கு அண்ணன், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, கணவனுக்கு கணவன், அந்த உன்னுடைய மனைவிக்கு நீ தான்ப்பா மூத்த புள்ள, போப்பா சமாதானம் பண்ணு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா தான் என்ன ஆகும், சமாதானம் வரும். நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போயிட்டு சொன்னேன், கோவப்பட்டாங்க, வீட்டுக்கு கொஞ்சம் சமாதானம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொன்னாங்க. பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன், வீட்டை விட்டு போயிட்டாங்க பிரதர்ன்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ என்னன்னாக்கா இதெல்லாம் பாருங்க, தேவனை வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை மாதிரி கற்றுக் கொடுத்துங்கிறாருங்க. இந்த வருஷம் நானும் படிக்கல, நிஜமா படிக்கல. புரியுதுங்களா? ஏன்னா இந்த புக்கு ஓப்பன் பண்ணி இப்போ தான் நானே பார்த்துக்கிறேன். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கும் பேசுறாரு, தேவன் எனக்கும் பேசுறாரு. அப்போ நம்ம பேசுறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கணும். புரியுதுங்களா? அதுலேயே 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அதாங்க என்னன்னாக்கா, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், அப்படின்னா நம்மள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடும். 2வது நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அதாங்க 2வது வார்த்தை வந்து மாறுபாடான விஷயம். ஆவியை நொறுக்கனாக்கா ஆவியை நொறுங்கும், நம்மளும் நொறுங்கிக்க வேண்டியது. புரியுதுங்களா? அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகள் எப்படியா இருக்குதுனாக்கா, என்ன சொல்லி தராங்க, நீ இப்படி இரு இப்படி இரு இப்படி நடு. இவரு நோவா தானே, யோனா அந்த கதையில அவரு தேவன் சொன்ன இடத்துக்கும் இவர் போயிருக்கிற இடத்துக்கும் ஏறக்குறைய 500 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நான் நேத்தான் கேள்விப்பட்டேன். புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு கால் பண்ணிக்கிறேன். நினைவு போச்சுன்னா தர்சிச்சு போகிறாரு. அது நேத்தா வந்து நான் பார்த்தேன், ஏறக்குறைய 500 கிலோமீட்டருக்கு தான். அந்த அளவுக்கு வேஞ்சியா ஓடிக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லுன்றாரு, நான் சொல்ல மாட்டேன்றாரு. புரியுதுங்களா? நம்மளுக்கு நீங்க அதான் சொல்லுங்கிறாரு, சொல்லுங்கப்பா தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க வாழுங்க. நீங்க வாழ்றதை பார்த்தாலே உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திருந்திடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் விசுவாசம். ஒன்று நம்ம சொல்லி புரிய வைக்கணும், இன்னொன்று நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். புரியுதுங்களா? 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. நீதிமொழிகள மனதின் யோசனைகள் மனுஷனுடையது,
நாவின் பிரத்யுத்தரம் கர்த்தரால் வரும். அதான் நீங்க என்ன சொல்றது, மனுஷன் யோசிக்கிறது வந்து மனுஷனோட தான். ஆனா நாவு வந்து நம்ம பேசும்போது ஒரு ஆவி நம்மளுக்குள்ள வரும், அது தேவனுடைய. அந்த ஞானம் வந்த பிறகு அந்த ஞானத்தோட தான் பேசணும். யார்கிட்ட பேசணும், நம்ம பெரியவங்களா இருக்கட்டும் சின்னங்களா இருக்கட்டும், நம்ம பேசுற ஆளை வந்து கொஞ்சம் உயர்ந்த இடத்துல வச்சு பேசணும். அப்போதான் அவங்களுக்கு நம்ம அந்த பதில் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம கேவலமா பார்த்தாக்கா பதில் கரெக்டாக வராது. அவங்க யாரா கூட இருக்கட்டும், நம்மளோட சின்னவங்களா கூட இருக்கட்டும், கொஞ்சம் உயர்ந்த இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம மரியாதையான, இப்போ நம்ம பிரதர் இருக்கிறாரு, பிரதர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், சரிங்க பிரதர், ஆச்சு பிரதர், சொல்லுங்க பிரதர், அப்படி பண்ணுறோம் பிரதர், இல்லை அப்படி இல்லை பிரதர், அப்படிதான் பேசுவோம், புரியுதுங்களா? இப்போ இன்னொருத்திட்ட பேசும்போது அந்த பிரதர்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி நினைப்பில் இங்கே பேசணும். அப்படின்னா நம்ம பேச்சு வந்து தெளிவாக வரும், கரெக்டாக பேசணும். நம்ம அந்த பேசுகிற மனுஷங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோவப்படுத்த மாட்டோம். கரெக்டாக தெளிவாக பேசி அந்த மனுஷனுக்கு புரிய வைக்கும். என்ன பேச வரும், நம்ம அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு நம்ம புரிய வைக்கணும், புரியுதுங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்த பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. நான் என்ன சொல்றது, யார்கிட்ட பேசினாலும் நீங்க என்ன பண்ணுவா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பொறுமையா அந்த நம்பிக்கையில பேசுங்க. தேவன் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிறாரு, நம்ம பரலோக ராஜ்யம் போறோம்னு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையில பேசுங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம பேசுகிற விஷயத்துலேயே நம்ம யார் எவருன்றது தெரிஞ்சிடும், புரிஞ்சுங்களா? நம்மளோட எந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை மேலே படிச்சுங்க, யாக்கோபு படிங்க, 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தெளிவா நீங்க பேசுறதா இருந்தா பேசுங்க, அப்படி இல்லைனாக்கா சம்பூர்ணமா கொடுக்குறாரு இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி நடங்க, இப்படி இருங்க, அப்படி என்ன பண்ணுவாரு, அவர் கொடுப்பாரு. அப்போ அந்த ஞானத்தோட பேசுங்க. நீங்க அந்த ஞானமும் இல்லாம உங்க ஞானமும் இல்லாம நீங்க போய் என்ன பண்ணாதீங்க, வீணா பேசாதீங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் படிக்கலாம், எரேமியா 37ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 37:17. பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டில் ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். என்ன சொல்றாரு, ஒருவேளை வேற ஏதாவது விஷயம் இருக்குதான்ட்டு ராஜா கேட்கிறாரு. ஆமா இருக்குது, பாபிலோன் ராஜா கிட்ட ஒப்பு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா, நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைச்சுக்க கூடாது. தேவன் நினைச்சாருன்னா உனக்கு அங்கே ஒப்பு கொடுத்துருவாரு, அவங்க இங்கே ஒப்பு கொடுத்துருவாரு, முன்னில்லாதவனும் உண்டாக்கிடுவார் மேலே. அதுதான் தேவன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நம்ம நினைச்சு பார்க்காத விஷயத்துல நம்மளை உயர்த்திடுவார். அது என்னன்னாக்கா, நம்ம முதல்ல செவி கொடுக்கணும். தேவனுக்கு செவி கொடுத்து நடந்தாக்கா நம்ம வாழ்க்கை இன்பமா இருக்கும். பார்க்கணும். வசனம் படிக்கலாம், கடைசியா படிச்ச வசனம் தான், லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதாங்க, நம்ம எல்லாம் தேவனை விட்டு ரொம்ப பிரிஞ்சு தூரம் போயிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் மனுஷகுமாரன் வந்தாருன்றது நம்ம உணர்ந்து போகணும். இயேசு எதுக்காக வந்தாருன்ற ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும். இயேசு ஏன் வந்தார் இந்த உலகத்துக்கு, எதுக்காக வந்தாரு நம்ம யோசனை பண்ணாக்கா,
இழந்து போறத தேட. தேடவும் ரட்சிக்கவும் வந்துக்கிறாரு. நம்மளை தேடி நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்துக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லிருக்காங்க. தேவன் தமிழ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. கடைசி ப்ரேயர் பண்ணிக்கலாம். யாரா பண்றது ப்ரேயர்? ரமேஷ் நாட்டுக்கு போயிட்டா ஸ்டாலின் இருக்காங்க. கடைசி பதவி ரமேஷ் பதவி பண்ணிடுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பிரிய பரலோக தந்தையே,